பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வேத வசனத்தை தியானிக்கவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மேன்மைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் பெருமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புவது எப்படி என்று எழுதியிருக்கிறார். நான் வாசிக்கிற வசனம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் அறியாத ஜனமாக நாம் இருந்தபட்டு திடீரென்று தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் அதையும் விட முடியாமல் பழைய வழிபாடுகளுக்கு, பழைய அசுத்தமான காரியங்களுக்கு போகிறது எப்படி என்று அவர் கேட்கிறார். விசுவாசத்தில் பூரண புருஷர்களாக அறை வாழ்வதுதான் தேவனுக்கு விருப்பம். அரை குறைவான விசுவாசத்துடன் மற்றவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பொய்யான வாழ்வல்லவா. ஆனால் விசுவாசம் கர்த்தர் கொடுப்பதாக இருப்பதால் அவரது விசுவாசத்தை பற்றி கொண்ட நாம் ஸ்திரமாக நிற்கும் பொழுது நமக்காக பிதாவிடத்தில் வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து போராடி ஜெபித்து அந்த வேளையில ஜெயத்தை கொடுப்பது நமக்கு நிச்சயமே. இந்த அனுபவத்தில் வாழ்ந்தவர்களால் தான் இந்த காரியத்தை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் கர்த்தர் நமக்கு ஆரம்பித்திருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத ஒரு சாட்சியாக கேட்போமா? அது எப்படி நடந்தது என்பதை நாம் கேட்போம். மன்னார்குடிக்கோ தஞ்சாவூர் பகுதியோ அதுக்காமையில் மிக அதாவது ஒரு 15 வருஷத்திற்கு முன்பாக ஒரு திருமணத்தை செய்திக்க நான் அனுப்பப்பட்டிருந்தேன் கர்த்தராலே. அங்கே நான் போனப்போ அது ஒரு வைராக்கியமான இந்து குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு முன்னால் காலையில் சண்டை நடந்து கொண்டிருந்தது. நான் உள்ளே போன உடனே அந்த ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, பார்த்தியா உங்கள் ஃபாதரே வந்துட்டார், அவரையே கேட்போம் அப்படின்னாங்க. அவன் சொன்னேன், என்ன கேளுங்கம்மா, என்ன கல்யாணத்துக்கு முன்னால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்லையா, இந்த திசையில் மணமக்களை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணாதான் அவங்க நல்லா வாழ்வாங்க, இது எங்களுடைய ஐதீகம் அப்படின்னாரு. அம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு, உங்கள் ஐதீகம் முடிஞ்சு போச்சு உங்களோட. இப்போ பண்ண போது உங்கள் பேரனுடைய கல்யாணம், பேரனுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க அப்படின்னு.
உடனே அவர் சொல்ல என்ன சொல்கிறேன். அவர் சொன்னார், நான் பைபிள் எடுத்துட்டேன் கையில், இப்போ தேவன் என்னை அறிந்து கொண்டார், நான் தேவனை அறிந்து கொண்டேன், அதனால் நான் இனிமேல் பைபிள் என்ன சொல்லுவோம் அதுபடி தான் வாழ்வேன், எங்களுக்கு இந்த தசைலாம் முக்கியம் கிடையாது, உங்கள் இந்த தவறான நம்பிக்கையை நான் பொய்யாக்கணும்னு விரும்புகிறேன்னு ஒரே சண்டை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாட்டி சொல்லிட்டாங்க, அப்படின்னு நான் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், நான் வெளியே போய்டுறேன் அப்படின்ட்டாங்க. அவன் சொல்லிட்டான், எனக்கு இயேசு தான் முக்கியம், அவர் தான் கல்யாணம் பண்ண போகிறாரு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணோட அவசியம் இல்லை பாட்டி, நீ வேணால் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டான். பாட்டி வெளியே போயிட்டாங்க. எப்போதும் போட்டு அந்த மணவரையின் படியே திருமணம் நடந்து முடிஞ்சது. பாட்டிக்கு பயங்கரமான கோபம். ஏயா, நீங்கள் வயசானவர், நீங்களாவது ஒரு ஒழுங்காக புத்தி சொல்லக்கூடாதா, அவன் சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னம்மா, முந்தைய மனுஷால் சொன்னதுபடி வாழ்ந்தவங்க நாங்கள், நான் கூட ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஆனால் இப்போ கத்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் வாழ்வோம். இந்த புக்கு கத்தருடைய வார்த்தை அடங்கிய புத்தகம், அதனால் இதன்படி தான் நாங்கள் வாழணுமே தவிர நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் எவ்வளோ நல்லா வாழ்கிறான்றத கொஞ்ச நாள் நீங்களே எனக்கு சாட்சி கொடுத்தீங்க, அதை பார்த்து புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு, தம்பி பயப்படாத, உன் வைராக்கியம் உன்னை ரட்சிக்கிறதுப்பா, கர்த்தர் நம்ம வைராக்கியத்துக்கு ஏற்ற விதமாக தான் கிரியை செய்வது, நீ பயப்படாதான் அவனுக்கு தைரியம் சொல்லிட்டு நான் பாட்டு புறப்பட்டு விட்டுட்டேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய தாண்டு நான் வரையிலே அந்த மகன் குழந்தை குட்டிகளோடு மிக சந்தோஷமாக வாழ்கிறத கேள்விப்பட்டப்ப அவன் பாட்டிக்கிட்டு போய் சொல்லியிருக்கிறான், உன் வைராக்கியம் என்னாச்சு, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்திய பாட்டி, அதனால் இது என்னாச்சு பார்த்தியா, ஒன்றும் இல்லை, இது மனுஷ வார்த்தைகள், ஆனால் இது மனுஷ வார்த்தை கிடையாது, இது தேவ வார்த்தை, இது கலாத்திய 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் சந்தோஷமாக வாழ்வேன், இன்னும் என் கண்ணால் பார்ப்பேன்னு சாட்சி கொடுத்து அது எனக்கு சாட்சியாக சொன்னார். இன்றைக்கு அது ஞாபகம் வந்ததுனாலே கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து வைராக்கியமான விசுவாசத்தோடு வாழ்க. அறகுறையாக மற்றவங்களுடைய இருதயத்தை ஒரு கிளேசம், அதாவது ஒரு சந்தேகம் உண்டாக அப்படி நம்ம வாழ்கிறது அர்த்தமே கிடையாது. நாம் வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் நம்மை குறித்து பிதாவிடத்தில் கட்டாயமாக வைராக்கியமாய் காரியம் செய்வார். சகல ஜீவராசிகளுக்கும் ஆண்டவரே தேவராக இருக்கிறதுனாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தோஷமாய் நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே தகப்பனே இந்த நன்மையான சாட்சியை கேட்க உதவி செய்தி உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் வைராக்கியத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Thank you.